ராம் நகர்ல சோகன்னு பேர் கொண்ட ஒரு மீனவன் இருந்தான். அவன்கிட்ட பெரிய படகு இருந்தது. அதுல அவன் தினமும் காலையில போய் நதியில மீன்களை பிடிப்பான். சோகன் அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்கார மீனவன். எல்லா மீனவர்களும் சோகனை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. ஆனா சோகன் தினமும் எல்லார விட அதிகமான மீன்களை பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அந்த மீன்களை விற்பான். அட சோகன் என்ன, நீங்க இவ்வளோ மீன்களை பிடிச்சு கொண்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம்னு சொல்லுங்க. அது எல்லாமே அந்த மேல இருக்கிறவன் கொடுக்கறது தான். அந்த கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி, அதுக்காக உங்க தரப்புல இருந்து எங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுங்க. இது போல சோகனோட மீன் வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. சோகன் மனசளவுல ரொம்ப நல்லவன். அதனால அவனுடைய நண்பன் எப்பவும் பணம் ஆட்டைய போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த விஷயத்தினால அவனோட மனைவி விமலாவுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த மாதிரி சமூக சேவை செஞ்சு உங்களுக்கு அப்படி என்னதான் கிடைக்குது? அப்படியே சமூக சேவை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிற? கடவுள் எல்லாருக்கும் தான் கை கால் கொடுத்திருக்காரு. அவங்க நல்லபடியா உழைக்கட்டும், நல்லபடியா சாப்பிட்டோம். நீ சொல்றது ரொம்ப சரிதாம்மா. ஆனா இப்போ நமக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது. அதனால நண்பர்களுக்கு ஏதோ பார்ட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் பந்தா நமக்கு தேவைப்படும் போது நம்ம உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஒரு நாள் சோகனோட பழைய நண்பன் ரமேஷ் சோகனை பார்க்க வந்தான். ரமேஷ் எப்பவும் சோகனோட பணத்துல கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். என்னப்பா இது, ரொம்ப ஆடம்பரமான வீடு கட்டி வச்சிருக்கிற? நான் என்ன சொல்றது, என் பிசினஸ்ல பயங்கர நஷ்டமாயிடுச்சுப்பா. 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப திண்டாட்டமா இருக்குப்பா. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுப்பா. ஆனா ரமேஷ் அண்ணன், உங்களோட ட்ரெஸ் செருப்பு இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே. அதாவது சாப்பாட்டுக்கு குறை இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் உங்களோட வைரம் உங்க ஷர்ட் பட்டனை தாண்டி வெளியே வந்துடும் போல இருக்கு. இதெல்லாம் பழசுமா, இப்போ புதுசா வாங்கறதுக்கு எங்க கையில ஏதுமா பணம்? சோகன் ரமேஷ் அழறத பார்த்துட்டு அவனுக்கு கடனா கொஞ்சம் பணம் கொடுத்தான். ரமேஷ் அங்கிருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனான். ஆனா விமலா சோகன் மேல ரொம்ப கோவப்பட்டா. சோகன் என்ன நினைச்சுக்குவான்னா, நல்ல காரியங்கள் செய்யறத விமலா தடுக்கிறான்னு நினைச்சுப்பான். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய மீன் கையில கிடைச்சிருக்கு, நல்ல வருமானம் கிடைக்கும். இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துறேன். சோகனோட மீன்கள் எல்லாமே உடனடியா வித்துடுச்சு. இத பார்த்துட்டு சோகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சீக்கிரமா அவனோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்ன ஆச்சு, இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு நிறைய மீன் பிடிக்க முடியலையா? ஏன் அதை கேக்குற? இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. மீன்கள் எல்லாமே கொண்டு போன அடுத்த நிமிஷமே வித்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோகனோட வீட்டுக்கு வெளியில ஜனங்க ஒரு கூட்டமா வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சோகன் ஒழிகன்னு கத்துனாங்க. சோகனுக்கும் விமலாவுக்கும் எதுவுமே புரியல அங்க என்ன நடக்குதுன்னு. இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி கத்துறாங்க தெரியலையே. வா வெளியில போய் என்ன ஏதுன்னு பாப்போம். சோகனும் விமலாவும் வெளியே போனாங்க. அங்க ஜனங்க ரொம்ப கோவத்தோட இருந்தாங்க. என்னாச்சுங்க, நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோவமா இங்க கத்திட்டு இருக்கீங்க? உன்னோட மீன்களை சாப்பிட்டு இங்க நிக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்பவும் போல நதியில இருந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை தான் புடிச்சு கொண்டு வந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ இவங்க எல்லாருக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உண்டான வைத்திய செலவை நீ தான் பாத்துக்கணும். அப்புறம் அதுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கணும். இது எப்படி ஆச்சுன்னு சோகனால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா சோகன் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன். அதனால அவன் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தான். அப்புறம் அவன் வித்த மீன்களால பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலும் போனான். இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுங்க. இருந்த பணத்தை மீன் சாப்பிட்டு நோயாளி ஆனவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடும் என்னுடைய படகு மட்டும்தான் மீதி இருக்கு. படகை வித்துட்டா நாம எப்படி சம்பாதிப்போம்? நாம இந்த வீட்டை வித்துதான் ஆகணும். சரி, நான் என்னோட வாழ்க்கைய உங்க கூட அந்த படகுல கூட நடத்திப்பேன். சோகன் தன்னோட வீடை வித்துட்டான். சோகனும் விமலாவும் அவங்களோட படகுல போய் வாழ்ந்தாங்க. சோகன் எப்பவும் போல மீன்களை பிடிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறதுக்கு போனான். மீன் வாங்குங்க, சுவையான மீன். அன்னையோட பொழுதும் போயிடுச்சு. ஆனா சோகன் கொண்டு வந்த ஒரு மீனும் விற்கல. சோகனுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. என்னப்பா சோகன், உன்னுடைய மீன் ஒண்ணு கூட விக்கல போல இருக்கு. என்ன சொல்றது, காலையில இருந்து முயற்சி பண்றேன், ஆனா யாருமே மீன் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உன்னுடைய மீனை பார்த்து பயந்துட்டாங்கப்பா.
எல்லாருக்கும் அவங்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா? தன்னுடைய மனைவி மக்களை யாராவது உடம்பு சரியில்லாம பார்க்க முடியுமா என்ன? ஆனா அதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்லையே. அப்புறம் அந்த தவறை நான் திருத்திக்கிட்டேனே. அதே சமயம் நாங்களும் உன்னை எப்படி நம்ப முடியும்? ஒரு முறை ஏமாற்றம் அடைஞ்ச மனுஷன் மறுபடியும் ஏமாற நினைக்கவே மாட்டான். சோகன் தன்னோட நண்பனோட வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டான். அப்புறம் திரும்பி படகுல இருக்கிற விமலா கிட்ட போனான். என்ன ஆச்சு? இன்னைக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. இன்னைக்கு ஒரு மீன் கூட விற்கல. யாருமே நம்ம கிட்ட மீன் வாங்க விருப்பப்படல. அப்ப நீங்க ஏன் உங்க நண்பன் ரமேஷ் கிட்ட உதவி கேட்க கூடாது? நீங்களும் அவருக்கு தேவைப்பட்ட சமயத்துலலாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்கல்ல. இப்போ எல்லாமே மாறி போச்சு. என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் ஜனங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் என்னுடைய நிலைமைய பார்த்து கேலி பண்றாங்க. நாம நாளைக்கு மறுபடியும் மீன்களை பிடிச்சு நதிக்கு அந்த புறம் இருக்கிற கிராமத்துல கொண்டு போய் விற்போம். அங்க யாருக்கும் நம்மள தெரியாது. சரிம்மா, நீ சொல்றன்னா நாளைக்கு நாம அந்த கிராமத்துக்கும் போய் பார்ப்போம். மறுநாள் சோகனும் விமலாவும் மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியில அவங்களோட படகை நதியில செலுத்தின போது மத்த மீனவர்கள் எல்லாம் அவங்கள விரோதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ நதியில உன்னுடைய படகை செலுத்தவே கூடாது. அந்த மாதிரி ஏன் சொல்றீங்க மதனண்ணா? ஒரு முறை எங்களுடைய உயிரை நீ ஆபத்துல சிக்க வச்சுட்ட. ஆனா இனி அந்த நிலைமை எங்களுக்கு வர விட மாட்டோம். சரி, எங்க படகை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். விமலாவும் சோகனும் அவங்களோட படகை எடுத்துக்கிட்டு நதியில போனாங்க. பல மணி நேரமா படகுல போய்கிட்டே இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு எந்த கிராமமும் தெரியல. அப்பதான் விமலா தண்ணீர்ல தங்கம் போல பளபளன்னு ஒரு மீன் கண்ணுக்கு தெரிஞ்சது. உடனே விமலா வலைய தண்ணீர போட்டு அந்த தங்க மீனை பிடிச்சிட்டா. இது ஏதோ மாய மீன் மாதிரி தெரியுது. இதோட நிறத்தை பாரு, தங்கம் போல மின்னுது. ஒருவேளை இந்த தங்க மீனை மார்க்கெட்ல வித்தோம்னா நல்ல பணம் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த மீனை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் நாம இந்த மீனை ஃபார்மிங் பண்ணலாம். அப்புறம் இந்த மீனுடைய தங்க முட்டைகளை மார்க்கெட்ல விற்கலாம். நீ அந்த பழமொழி கேட்டது இல்லையா? தங்க முட்டையிடுற வார்த்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க. விமலாவும் சோகனும் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அப்புறம் அங்க அவங்களோட படகை வித்து கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்க குளத்தை உருவாக்கினாங்க. அப்புறம் தங்க மீன்களோட ஃபார்மிங் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அந்த தங்க மீன் தங்க முட்டைகளை கொடுத்துச்சு. நாம இந்த தங்க முட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. மெல்ல மெல்ல தங்க முட்டைகளை வித்து விமலாவும் சோகனும் மறுபடியும் பணக்காரங்களானாங்க. மறுபடியும் அவங்க கிராமத்துக்கே வந்தாங்க. சோகன் கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து கிராமத்து ஜனங்க மறுபடியும் சோகன் கிட்ட பணம் கேட்டு வந்தாங்க. அட, நண்பர்கள் பேசுறத தப்பாவே எடுத்துக்கூடாதுப்பா. நீ என்னுடைய ஜிகிரி தோஸ்துப்பா. இந்த நண்பன்னு பொய்யான நாடகம் ஆடுறத நிறுத்து. எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல எங்களை கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்தி கை கொட்டி சிரிச்சிங்க. இங்க இருந்து போயிடு. சோகன் அப்பதான் மனிதர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஏமாத்துற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகியே இருந்தான். தங்க மீனோட உதவியால அவனுடைய வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. வசைங்கிற கிராமத்துல ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச இளைஞன் இருந்தான். அவன் பேரு யோகேஷ். அந்த யோகேஷோட கல்யாணம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சிவந்தா கூட நடந்துச்சு. சிவந்தா மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சிவந்தா தினமும் யோகேஷுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புவா. அப்புறம் யோகேஷ் தினமும் தவறாம தன்னோட வேலைக்கு போனாரு. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா சிவந்தாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இவங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம இருந்தது. ஆனா ஒரு நாள் யோகேஷ் தன்னோட கையில ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் அந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி அழுவுறீங்க? என்னுடைய வேலை. உங்க வேலைக்கு என்ன ஆச்சு? நான் எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அந்த கம்பெனிய மூடிட்டாங்க. அப்படி ஆச்சு. ஆனா நீங்க இப்படி அழாதீங்க. உங்களுக்கு நிச்சயமா வேற எங்கயாவது ஒரு வேலை கிடைக்கும். ஆனா இந்த குடும்பத்தை நான் இனி எப்படி நடத்த முடியும்? யோகேஷ் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு சிவந்தா
வீட்டுக்கான செலவை பத்தி மட்டும்தான் யோசிச்சா. அவ ராத்திரி தூங்கும் போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செய்வேன். நீங்களும் வேற வேலை தேடிக்கிட்டு தானே இருக்கீங்க, இது சாதாரண விஷயம்தான், சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாயிடும். அப்புறம் மறுநாள் விடிய காலையில சிவந்தா மீன் வாங்கறதுக்காக மீன் வியாபாரி கிட்ட போனா. அந்த மீன் வியாபாரி கிட்ட மீனை வாங்கிக்கிட்டு இவ அவங்களுக்கு பைசாவை கொடுத்தா. அப்புறம் கிராமத்துக்கு திரும்பி வந்து, மீன் வாங்கலையோ, மீன் வாங்கலையோ, நல்ல நல்ல மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கலையோ. சிவந்தா ஒவ்வொரு கிராமமா போய் மீன் விற்க ஆரம்பிச்சா. நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால அவளுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. அவ சம்பாரிச்ச பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து வீடு வாங்கறதுக்காக சேகரிச்சு வச்சா. மிச்சம் இருக்கிற பணத்தை பத்திரமா எடுத்து பானைக்குள்ள போட்டு வச்சா. யோகேஷும் தினமும் ரெடியாகி வேலை தேடுறதுக்காக கிளம்பி போனாரு. ஆனா பாவம், தினமும் வேலை கிடைக்காம திரும்பி வந்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலை பல மாதங்களா நடந்துகிட்டு இருந்தது. சிவந்தா தினமும் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. மீன் வாங்கலையோ, மீன் வாங்கலையோ, நல்ல நல்ல மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கலையோ. அப்புறம் சாயந்தரம் வேலையில யோகேஷ் எப்போ சோர்ந்து போய் உக்காந்துருக்காரோ அப்ப அவருக்கு எண்ணெய போட்டு மாலிஷ் பண்ணுவா. ஒரு நாள் சிவந்தா சேகரிச்சு வச்சிருந்த பைசாவை எடுத்து பார்த்தா. அது நிறைய சேர்ந்திருந்தது. அவ யோகேஷ் கிட்ட போய், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்காக ஒரு வேலையை தேடி அலையணும், நீங்களே சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணலாம்ல. வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கு அதிகமா பணம் தேவைப்படும், அதுக்கு நான் எங்க போறது? சிவந்தா சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தா. இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச பணம், இத வச்சு நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க. சிவந்தா சேர்த்து வச்சிருந்த பணத்தை பார்த்து யோகேஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் யோகேஷ் அந்த கிராமத்துல ஒரு கடைய திறந்தாரு. இதுக்கப்புறம் யோகேஷ் சிவந்தாவோட வாழ்க்கையில நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவந்தா கிராமத்தை சுத்தி சுத்தி மீன் விக்கிற வேலைய நிரந்தரமா நிறுத்திட்டா. நமக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, முயற்சி பண்றவங்க வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி கிடையாது. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் ரெட்டை குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரை ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சான். இப்ப இந்த உலகத்துல
மித்தாலிக்குன்னு சொல்லிக்கா 3 சொந்தம் தான் இருந்துச்சான். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சான். ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும். இந்த கதை ஆழமான கடலை பத்தின கதை. இந்த கடலுக்கு மத்தியில 2 காலனி இருந்தது. ஒன்னு டால்பினோட காலனி, இன்னொன்னு ஸ்வாட் ஃபிஷ்ஷோட காலனி. இந்த 2 காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை நடந்த விஷயம், ஒரு குட்டியான ஸ்வாட் ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே எல்லா டால்பின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு. ஓய், எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப? ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு? ஏய், என்ன நினைச்ச? உன்னை நாங்க இங்க வரவேற்போம்னு நினைச்சியா? நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது. இது டால்பின்ஸோட காலனி. ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நாங்க மகான்க. நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது. அப்பதான் டால்பினோட ராஜா அங்க வந்தாரு. எல்லாத்த விட பெரிய டால்பினை பார்த்துட்டு அந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். சரி, இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வரமாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷோட குழந்தை மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்தை ஸ்வாட் ஃபிஷ்ஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு. அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கூட்டம் வந்துடுச்சு. இங்க பாருப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அட இருங்க, நீங்களாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க. பாவம் குழந்தை பயப்படுவான்ல. தள்ளுங்க, தள்ளி போங்க. கண்ணா, நீ உன்னோட காலனிக்குள்ளதான்ப்பா இருக்கணும். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்வாட் ஃபிஷ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி டால்ஃபினை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்ஃபின் காலனில விட்டாங்க. அங்க டால்ஃபினோட ராஜா பார்த்ததுமே, அதாவது ஒரு சின்ன டால்ஃபினை ஸ்வாட் ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு அதுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன குழந்தைய இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம். இவன் பாவம் இடம் தெரியாம நேரா எங்க காலனிக்குள்ள வந்துட்டான். அதனால என்ன? இது ஒரு டால்ஃபின். இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம். இது அதோட உரிமை. நீங்கெல்லாம் சின்ன ஷார்ட் ஃபிஷ். நீங்கெல்லாம் யாரு? இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க? இது ரொம்ப தப்பே. சரின்னு விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கிங் என்ன சொன்னார்னா, சரி, உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியது எங்க கடமை. மத்ததை நீங்க பாத்துக்கங்க. வாங்க, எல்லாரும் போலாம். ஸ்வாட் ஃபிஷஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுத்திரத்துல சில வேல்ஸுங்க வந்துச்சுங்க. டால்ஃபினோட ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு போனாரு. நீங்க எங்களோட விருந்தாளிங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம். ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க. வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த டால்ஃபின்ஸுங்களாம் அதுங்களை பெருசா நினைச்சுக்குதுங்க. நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்புல திமிர்ல பேசுறாங்களா? இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம். மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்ஃபின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்ஸ் எல்லாம் அங்க வந்தபோது ஸ்வாட் ஃபிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுவும் இல்லாம நிச்சயமா இந்த ஆபத்தை அந்த டால்ஃபின்க தான் வர வச்சிருப்பாங்க. ஆனா நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்ல, இந்த திமிரு பிடிச்ச டால்ஃபினுக்கு நாம உதவி செய்யக்கூடாது. இல்ல, இது ரொம்ப தப்பு. அவங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தா நமக்கு என்ன? அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது. இங்க வேல்ஸோட கூட்டம் டால்ஃபினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க, நாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இந்த கடல்ல எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. உன்னை நீயே இந்த கடலுக்கு ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆளு. அது எப்படி நீ இப்படி யோசிக்கலாம்? இந்த கடல்ல உன்னோட ராஜ்யம் தானு. நீ வேணும்னா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம். வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க.
வேல்ஸ் உருவத்திலையும் சக்தியிலையும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால நிறைய டால்பின்ஸ் காயப்பட்டுடுச்சு. உதவி பண்ணுங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. டால்பினோட அழுக்குரலை கேட்ட உடனே ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வேல்ஸை சுத்தி வளைச்சிடுச்சு. ஸ்வாட்ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க. ஆனா அப்பதான் டால்பினோட ராஜா கத்துச்சு. நில்லுங்க, இந்த சண்டை உங்களுக்கு இல்ல, இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான். நாங்க உயர்ந்தவங்க, பெரிய மீனுங்க. உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ராஜா, இந்த வேல்ஸ் நம்மள கொன்னுடுங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும். நாம இந்த சின்ன மீனுங்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணும். அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம், உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. நான் சொன்னதுதான் என்னோட கடைசி முடிவு. எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை. இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு. அப்புறம் ஸ்வாட்ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு. இங்க பெரிய பெரிய வேல்ஸ் டால்பின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்பின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு. சில டால்பின்ஸ் செத்து போச்சுங்க. இப்ப நான் தான் இந்த கடலுக்கே ராஜா. வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின் காலனியை மொத்தமாக நாசமாக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க. டால்பினோட ராஜா இல்லை, நிறைய டால்பின்ஸ் அடிபட்டுடுச்சு. டால்பினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, திமிரு அவங்கள அழிக்காம விடாது. அந்த திமிரு டால்பின்ஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்ச ராவணனாக இருந்தாலும் சரி. இந்த கதை ஆழமான கடலை பற்றின கதை. இந்த கடலுக்கு மத்தியில 2 காலனி இருந்தது. ஒன்று டால்பினோட காலனி, இன்னொன்று ஸ்வாட்ஃபிஷோட காலனி. இந்த 2 காலனிக்கு நடுவில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நடந்த விஷயம், ஒரு குட்டியான ஸ்வாட்ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே எல்லா டால்பின்ஸும் அதை சுற்றி வளைச்சிடுச்சு. ஓய், எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப? ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு? ஏய், என்ன நினைச்ச? உன்னை நாங்க இங்க வரவேற்போம்னு நினைச்சியா? நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது. இது டால்பின்ஸோட காலனி. ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நாங்க மகான்க, நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது. அப்பதான் டால்பினோட ராஜா அங்க வந்தாரு. எல்லாத்த விட பெரிய டால்பினை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்ஃபிஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். சரி, இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வரமாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட்ஃபிஷோட குழந்தை மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்தை ஸ்வாட்ஃபிஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு. அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வந்துடுச்சு. இங்க பாருப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அட இருங்க, நீங்களாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க. பாவம் குழந்தை பயப்படுவான்ல. தள்ளுங்க, தள்ளி போங்க. கண்ணா, நீ உன்னோட காலனிக்குள்ளதான்ப்பா இருக்கணும். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்வாட்ஃபிஷ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி டால்ஃபினை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்ஃபின் காலனில விட்டாங்க. அங்க டால்ஃபினோட ராஜா பார்த்ததுமே, அதாவது ஒரு சின்ன டால்ஃபினை ஸ்வாட்ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு அதுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன குழந்தைய இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம். இவன் பாவம் இடம் தெரியாம நேரம் எங்க காலனிக்குள்ள வந்துட்டான். அதனால என்ன? இது ஒரு டால்ஃபின். இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம். இது அதோட உரிமை. நீங்கெல்லாம் சின்ன ஷார்ட் ஃபிஷ். நீங்கெல்லாம் யாரு? இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க? இது ரொம்ப தப்பே. சரின்னு விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ஸ்வாட்ஃபிஷோட கிங் என்ன சொன்னார்னா, சரி, உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியது எங்க கடமை. மத்ததை நீங்க பாத்துக்கங்க. வாங்க, எல்லாரும் போலாம்.
ஸ்வாட் ஃபிஷஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுத்திரத்துல சில வேல்ஸுங்க வந்துச்சுங்க. டால்ஃபினோட ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு போனாரு. நீங்க எங்களோட விருந்தாளிங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம். ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க. வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த டால்ஃபின்ஸுங்களாம் அதுங்களை பெருசா நினைச்சுக்குதுங்க. நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்புல திமிர்ல பேசுறாங்களா? இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம். மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்ஃபின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்ஸ் எல்லாம் அங்க வந்தபோது ஸ்வாட் ஃபிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுவும் இல்லாம நிச்சயமா இந்த ஆபத்தை அந்த டால்ஃபின்க தான் வர வச்சிருப்பாங்க. ஆனா நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்ல, இந்த திமிரு பிடிச்ச டால்ஃபினுக்கு நாம உதவி செய்யக்கூடாது. இல்ல, இது ரொம்ப தப்பு. அவங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தா நமக்கு என்ன? அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது. இங்க வேல்ஸோட கூட்டம் டால்ஃபினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க, நாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இந்த கடல்ல எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. உன்னை நீயே இந்த கடலுக்கு ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆளு. அது எப்படி நீ இப்படி யோசிக்கலாம்? இந்த கடல்ல உன்னோட ராஜ்யம் தானு. நீ வேணும்னா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம். வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. வேல்ஸ் உருவத்திலையும் சக்தியிலையும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால நிறைய டால்ஃபின்ஸ் காயப்பட்டுடுச்சு. உதவி பண்ணுங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. டால்ஃபினோட அழுக்குரலை கேட்ட உடனே ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கூட்டம் வேல்ஸை சுத்தி வளைச்சிடுச்சு. ஸ்வாட் ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க. ஆனா அப்பதான் டால்ஃபினோட ராஜா கத்துச்சு. நில்லுங்க, இந்த சண்டை உங்களுக்கு இல்ல. இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான். நாங்க உயர்ந்தவங்க, பெரிய மீனுங்க. உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ராஜா, இந்த வேல்ஸ் நம்மள கொன்னுடுங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும். நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணும். அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம், உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. நான் சொன்னதுதான் என்னோட கடைசி முடிவு. எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை. இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வாட் ஃபிஷ்ஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு. அப்புறம் ஸ்வாட் ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு. இங்க பெரிய பெரிய வேல்ஸ் டால்ஃபின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்ஃபின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு. சில டால்ஃபின்ஸ் செத்து போச்சுங்க. இப்ப நான் தான் இந்த கடலுக்கே ராஜா. வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்ஃபின் காலனியை மொத்தமாக நாசமாக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க. டால்ஃபினோட ராஜா இல்லை. நிறைய டால்ஃபின்ஸ் அடிபட்டுடுச்சு. டால்ஃபினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, திமிரு அவங்கள அழிக்காமல் விடாது. அந்த திமிரு டால்ஃபின்ஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்ச ராவணனாக இருந்தாலும் சரி,